அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லான் போட்டிருக்க லக்கணம் அந்த இடத்தில் மாந்தி இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் நடக்குதுன்னு சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஏன்னா மாந்தி எந்த இடத்தில் நின்றாலும் அந்த இடம் பாழாகிவிடும். அது அடிப்படையிலேயே ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை அமையும். இப்போ லான்னா லக்கணம், அதுதான் நம்மளுடைய உயிர். அந்த இடத்தில் மாந்தி இருக்குள்ள ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம். அது லக்கணத்துலலாம் மாந்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாந்தி தோஷத்தை கழிச்சிக்கணும். இப்போ லக்கணத்தில் மாந்திருந்தால் மற்றவரை காட்டிலும் இவரிடம் ஏதேனும் ஒரு வகையில் பளிச்சென்று வித்தியாசம் இருக்கும். அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு, அதேபோல் சொத்துக்களும் உண்டு. ஆனால் அந்த ஜாதகர் பொய் பேசக்கூடியவர், களவு செய்பவர், மூடனும் முடவனும், அதிக சக்தி இல்லாதவர் ஆவார். தாம்பத்திய வாழ்வில் அவ்வளவாக அவரால் நாட்டம் இருக்காது. பொது விஷயங்களை அறிய ஆர்வம் இல்லாதவராக இருப்பார். அதேபோல் அதிகப்படியான கோபமும் துஷ்ட கோபமும் உடையவர். யாரையாவது பழி வாங்க வேண்டும் நினைத்து விட்டால் பழி வரை அவருடைய மனம் ஓயாது. அவங்களை பழி வாங்கின பிறகு தான் அவருடைய மனம் அமைதியடையும். லக்கணத்தில் மாந்தி இருக்க சொந்த பந்தங்களிடம் நெருங்கி பழக முடியாது. சொந்தக்காரர்கள் இவரின் முகத்துக்கு முன் ஒரு மாதிரியாகவும் முகத்துக்கு பின் ஒரு மாதிரியாகவும் பேசுவாங்க. நண்பர்களில் யார் எதிரி யார் நல்லவர் என்று இவருக்கு தெரியாது. இவரிடமும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்வார்கள். ஆனால் வெளியே போயிட்டு இவரை பற்றி பழிப்பாங்க. இவர் நண்பர்களுடன் நீண்ட நாள் வாழ முடியாது. தனிமருவாக வாழ்வது போன்ற உணர்வு இவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மனைவி கிட்ட விட்டு கொடுத்து செல்லணும், இல்லைன்னா பிரச்சனைகள் தொடர்ந்து தனிமரமாக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது போல் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இந்த திருவள்ளூரில் இருக்கிற திருவைலங்காடு என்ற ஊரில் மாந்தீஸ்வரர் என்ற சிவன் கோயில் உள்ளது. அங்கு சனிக்கிழமை காலை 6:30 மணியிலிருந்து மாலை 4 மணி மட்டும் மாந்தி தோஷத்தை கழிக்கிறாங்க. அங்கு சென்று சனிக்கிழமையில் மாந்தி தோஷத்தை உங்கள் நட்சத்திரம் ராசி லக்கணத்தை சொல்லி கழித்தீங்கன்னா மாந்தி தோசை விலகி நிம்மதி ஏற்படும். கருத்தி கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.